தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆவடி மாநகராட்சி அருகே சாலையில் திடீரென மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் பொதுமக்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சீனிவாசன் இணைகிறார். வணக்கம் சீனிவாசன், அருந்து விழுந்த அந்த மின்கம்பம் அகற்றப்பட்டு விட்டதா? தற்போதைய நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக ஆவடி மாநகராட்சி இருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய 60 அடி சாலையில் தண்ணீர் லாரி ஒன்று செல்லும் பொழுது திடீரென்று அந்த சாலையில் இருந்த ஒரு மின்கம்பத்தின் உயரில் சிக்கி லாரி சட்டத்துடன் செல்லும் பொழுது அந்த மின்கம்பம் உயர் ஆரந்து மின்கம்பத்தோடு சாயக்கூடிய காட்சியை தான் நாம் தற்பொழுது பிரத்யேகமாக பார்த்து கொண்டிருக்கோம். இந்த சாலையில் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சாலை, எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய சாலை, கல்லூரிகள் மற்றும் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக தான் இந்த சாலை இருக்கிறது. இந்த சாலையில் மின்கம்பம் அறந்து விழுந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. நாம் இந்த காட்சியை பார்க்கும் பொழுது அந்த மின்கம்பம் உயர் அளவு சாயும் பொழுது 2 நபர்கள் அலறடித்து ஓடக்கூடிய காட்சியும் தத்துவமாக பார்த்து கொண்டிருக்கும். அதிகமாக எந்த உயிர் படவில்லை. இந்த சம்பவம் குறித்து மின்வாரி அதிகாரிகள் அந்த உயரை அப்புறப்படுத்தி மின்கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சாலையில் சுமார் 1 மணி நேரம் ஒரு பரபரப்பாக காணப்பட்டது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். ஏனி மாத்திடுச்சுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி ஏனி இருக்குல்ல, ஏனி மாத்திடுச்சுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி ஏனி இருக்குல்ல.